இப்படி மூடுற ஊட்டி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் முதல் என்ன செய்ய போகிறோம்ன்றது நாங்கள் சிறு உறிஞ்சா இலையில் வந்துட்டு வர செய்ய போகிறோம்னு இருந்தோம். நாங்கள் பார்த்தா சிறு உறிஞ்சாவை தேடி பார்த்தோம், எங்களால் கண்டுபிடிக்கலாம் போச்சு சிறு உறிஞ்சாவை. அதுக்கு பக்கத்தில் பெரிய உறிஞ்சா நின்றுச்சுது. அப்போ நாங்கள் பெரிய உறிஞ்சா அப்படிங்க கொண்டு வந்து இன்றைக்கி வர செய்யல புட்டை வைக்க போகிறோம். பெரிய உறிஞ்சாவில் புட்டு. சிறு உறிஞ்சா வந்து அதில் ஒரு ஐயாட்ட சொல்லியிருக்கு. அவர் சொன்னால் தங்கடா கூட்ட நிற்கிது, பிறகு வரும்போது கொண்டாரு, இல்லாட்டி நீங்கள் தேவைன்னா வந்து எடுங்கோண்டார். அப்போ நாங்கள் அதில் வந்துட்டு வரைய செய்வோம். சிறு உறிஞ்சாவில் இதில் வந்துட்டு புட்டை செய்வோம் அப்படின்னு சொல்லி புட்டை வைக்கிறோம். இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. எனக்கு சொல்ல தெரியல, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த குறிஞ்சாண்டாலே. பெரிய உறிஞ்சாவும் இருக்குது, சிறிய உறிஞ்சாவும் இருக்குது. சிறிய உறிஞ்சா வந்து நீரிழிவு நோயாளர்கள் வந்து சாப்பிடணுமாம். சாப்பிட்டா வந்து அந்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாடாக வச்சிருக்குமாம். அதிகம் சாப்பிடக்கூடாதாம். அதிகம் சாப்பிட்டா சர்க்கரை அந்த அளவு வந்து நல்லா குறைஞ்சிருமாம். மாதத்தில் ஒரு காலம் 2 தரம் அப்படி அந்த வைத்தியத்தை ஆலோசனை படிலாம் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். கண்டபடி சாப்பிடாம அது வந்து சிறு உறிஞ்சாதான். இது ஒரு பிரச்சனை இல்லை மாதிரி சொல்லிச்சு. நம்ம இது அடிக்கடி சாப்பிடலாம், வர செய்து சாப்பிடலாம், அப்படியே பச்சியா வட்டி போட்டு சம்பல் செய்து சாப்பிடலாம், வெங்கல போல புட்டுக்குள்ளே ரொட்டிகளுக்கு கலந்து சமைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இதை சேர்த்துக்கொள்ளலாம். அதிகமாக வந்து பெண்களுக்கு தான் இது நல்ல வேண்ட மாதிரி சொல்லிக்கிறோம். அதில் ஆண்களுக்கும் கூட ஆண்டில் ஆண்களுக்கு நல்லம், அந்த பெண்களுக்கு தான் பிரத்யேகமாக நல்ல மேன்னு சொல்லிக்கிறோம். இப்போ இன்னும் நாளைக்கு நாங்கள் சிறு உறிஞ்சாவில் வர செய்து காட்டுறோம். இன்றைக்கு நாங்கள் புட்டை வைப்போம். எங்களோட சேனலுக்கு யாராவது முதல்ல வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம். உங்களை காணொலியை பாருங்கோ. இல்லையா அங்கே இப்போ முடிகிறது. இது பெரிய உறிஞ்சா, பெருக்கு உறிஞ்சா. சரியான ஊற்றம் குறிஞ்சா கொடி அறுத்தடுங்க. அவ்வளோ கூட்டம். தங்க கொடி குறிஞ்சாயில் வந்து ரோட்டு வழியாக இருந்தது. இப்போ வந்து தூசிகள் எல்லாம் படிஞ்சிருக்கும். நல்ல வடிவாக கழுவி எடுக்க வரும். இது சரிச்சு ஓட்டினா குட்டி குட்டியா எப்போ
வறுத்த சிவப்பரிசிமா எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து குறிஞ்சாயில் போட போகிறோம். குறிஞ்சா வந்து இது பெருங்குறிஞ்சா, சிறு குறிஞ்சா இருக்க செய்வோம். அது அடுத்தது கிடைக்கையில் இண்டைக்கு எடுக்கலாம் போச்சு, நான் எடுப்போம். இது பெருங்குறிஞ்சா என்ன ரோட்டிலையோ. சின்ன வெங்காயம் இவ்வளோ தான். உப்பு வந்து நான் சுடு தண்ணியோடய சேர்க்க போகிறேன், அதால் உப்பு போடையில். இது இந்த குறிஞ்சா வந்து பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். அதாவது என்னென்னு சொன்னால், மாதவிடாயும் போது குருதிப்போக்கு அதிகமாக இருக்கிறார்கள் இந்த குறிஞ்சாவை சாப்பிடலாம். வர செய்து சாப்பிடலாம், சம்பல் செய்து சாப்பிடலாம், புட்டோளோட இடியப்பங்களோட ஏதாவது சம்பளம் இன்னும் செய்து சாப்பிடலாம். ஆனால் இது உடம்புல சேர்ந்தா சரி. சுடு தண்ணீரை உப்பு போட்டு வச்சுக்கிறோம். உப்பை நன்றாக தண்ணியை நன்றாக கலக்கினா உப்பு கரையும். கீழே போவா தேங்காய் பூ, இப்படி மூடுற குட்டி இப்படி அமர்த்தி பிடிச்சி மூடும். மூடுங்க, அந்த பக்கத்தை அமர்த்துங்க. என்ன வாசம் ஒன்று அடிக்குது? கீரை, அந்த கீரை வாசம், நல்ல வாசம்.
குறிஞ்சாயில புட்டு தயாராகி விட்டது. அதோட மத்தியானம் வச்ச கோழிக்கறி குழம்பு, கோழி இறைச்சி இல்லை, கறி மட்டும்தான் கிடக்கு. மற்ற பருப்பு மதியம் வச்ச பருப்போடய சாப்பிட போகிறோம். நீங்கள் சம்பளோட சாப்பிடலாம், இன்னும் தினம் சாப்பிடலாம். புட்டு தானே, புட்டோட நீங்கள் என்ன தினம் சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். அச்சு கிட்ட வர மாதிரி விடுங்க. எனக்கு பல்லு கொதி சாப்பிடுங்க. சடாப்போட சாப்பிடுவேன். இன்னும் கசப்பு தானே இது வேணா பார்த்தேன். அப்படியே இருக்குது. கசக்கிற மாதிரியும் இருக்கு, கசக்காத மாதிரியும் இருக்கு. சின்ன ஒரு கசப்பு தன்மை இருக்கு. கசந்தாலும் பரவாயில்லை. உடம்புல மருத்துவ குணங்கள் சிறந்த மனிதெல்லாம் கசப்பு வந்தாலும் சாப்பிடதானே ஆகணும். ஏன் முருங்கையிலையும் கசக்கும் தான். இவர் கசக்கன்னு சொல்லிப்படி சாப்பிடாரு. கசக்கே இல்லையோ? கசக்கு தானே என்ன அர்த்தம்? கறியோட சாப்பிடும்போது தெரியாது. கறியோட சாப்பிட நல்லா குறிஞ்சால போட்டு நல்லா இருக்கு. சின்ன கசப்போடு இருக்குது. என்ன எல்லா இலையும் வந்து அப்படியே நாங்கள் பச்சையாக போட்ட வச்சா ஒரு சின்ன கசப்போட்டு இருக்கும். அந்த கசப்பு இருக்குது. மற்றபடி நல்ல வாசனை ஒன்று இருக்குது, புதுவித வாசனை ஒன்று. சரி உறவுகளே, இந்தியா காணொலியத்தோடு முடிச்சு கொள்கிறோம். உங்களோட சேனலுக்கான முதல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஆரோக்கியமான உணவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். அதுவும் நீங்களும் இந்த உணவுகளை செய்து சாப்பிடுங்கோ. அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்னொரு நல்ல காணொலி சந்திக்கிறோம். இன்னொரு நல்ல ஒரு காணொலி சந்திக்கிறோம். நன்றி.